ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுக்கான லைவ் டெலிகாஸ்ட் ஒரு மேட்ச் இன்றைக்கி நடக்குது. ஸோ 2-3 மேட்ச் நடக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலான்னு தோணுச்சு சடனாக. இது வந்து Yellow 247 ஆப் தான். அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தான் கொஞ்சம் டெபாசிட் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு அமௌண்ட் வந்துடும். ஃபேர் ப்ளே இன்னும் ஈஸியாக வரும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக் வருது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆப் உள்ளே வந்த உடனே எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன், இது வந்து வீடியோ வந்து லைவாக நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் வெளியில் வந்துடுறேன் இதை பற்றி. ஸோ ஆப் உள்ளே லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே கிரிக்கெட்டில் கிளிக் பண்ணால் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற லிஸ்ட் மட்டும் வரும். டென்னிஸில் கிளிக் பண்ணால் டென்னிஸ் மேட்ச் நடக்கிற லிஸ்ட் மட்டும் வரும். ஸோ இதில் 2-3 மேட்ச் நடக்கும், நிறைய மேட்ச் நடக்கும். இதில் எந்த மேட்ச்சில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா உள்ள மேட்ச் டீட்டெயிலில் போய் பார்த்துட்டு தான் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை ஒஸ்ட்டான மேட்ச்சில் போட்டு வச்சுருந்தோம்னா வேஸ்ட், நம்ம அமௌண்ட்டு தான் லாஸ் ஆகும். அதனால் நல்ல மேட்சாக 2 பேருமே கம்பேக் கொடுத்து நல்லா 2 பேருமே போட்டு அடிக்கிற மாதிரி மேட்ச் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு அமௌண்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா நல்லா பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா, ஏன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 பேருமே நல்லா விளாட்றாங்க. அதனால தான் ப்ரைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. 1.6 இருக்குது, இவன் 2.5 தான் இருக்கான். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா அது வந்து 20 ஓவர் மேட்ச்சு. இப்போ ஆப்கானிஸ்தான் ஜிம்பாவே மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா ஜிம்பாவேக்கு 2.46 தரான். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 14.50. இதுக்கு முன்னாடி 15 போச்சு, 15 போச்சு, 16 ரூபா போச்சு, 18 ரூபாலாம் போச்சு. இப்போ குறைஞ்சிருக்கான். ஸோ இந்த டைமில் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எந்த டீமில் போடலான்னு யோசிக்கிறேன். இப்போ ஜிம்பாவே ஆப்கானிஸ்தான் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஒருவேளை நம்ம ஆப்கானிஸ்தான் மேலே போட்டோம்னா அந்த அமௌண்ட்டை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமா, அதில் நமக்கு இன்கம் எடுக்க முடியுமான்றதை முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு மேட்ச் டீட்டெயில் உள்ளே போய் பார்க்கணும். ஸோ இங்கே லைவ் ஸ்கோர் இருக்கும். இங்கே லைவ் ஸ்கோரில் யார் ஜிம்பாவே வந்து 586 அடிச்சிருக்காங்க. இன்னிங்ஸ் 2 நடக்குது, 42 ஓவரு. இப்போ 42 ஓவருக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2வது இன்னிங்ஸ் நடக்குது. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 127 இவங்க அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் ஆயிருக்கு யார், ஆப்கானிஸ்தான். ஸோ இப்படி இருக்கையில் ஆப்கானிஸ்தான் வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஏன்னா அது நம்ம மேட்ச் பார்த்துட்டே இருந்தால் தான் தெரியும், அவங்களோட ஃபார்மை பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அட்லீஸ்ட் வின் பண்ணாட்டினாலும் கொஞ்சம் குறைஞ்சி வருவாங்க, டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் தோணுது. ஸோ அதனால் இப்போ 15 பாயிண்டில் நான் வந்து ஒரு 300 போட்டிருக்கேன். உங்கள் வீடியோக்காக ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய அமௌண்ட் போட்டோம்னா உங்களுக்கும் அதே மைண்ட்லேயே அது தோணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம், சின்ன அமௌண்ட் போட்டே ட்ரை பண்ணுவோம். நம்ம அப்போலேருந்து சொல்கிறது தான், சின்ன அமௌண்ட் போட்டு நல்ல அமௌண்ட்டே எடுப்போம். ஸோ இந்த 15 ரூபா ப்ரைஸ் தரதில் அங்கே வந்துட்டு 300 போட்டிருக்கேன். இப்போ ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா எனக்கு 4000 சம்திங் கிடைக்கும். இன்கேஸ் தோத்துட்டா எனக்கு 300 லாஸ் ஆகிரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா புக் செட் பண்ணணும். அதுக்கு நான் போட்ட ப்ரைஸ்லேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து குறையணும். இந்த ப்ரைஸ்லேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து குறையணும். 15 இருக்குன்னா 15லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 7 வரலாம், இல்லை ஒரு 5 வரணும், இல்லாட்டி ஒரு 10 வந்தால் அந்தளவுக்கு அதில் ப்ராஃபிட் அமௌண்ட் வராது, கம்மியாக தான் வரும். அட்லீஸ்ட் ஒரு 7-6ஆவது வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு ஜாக்பாட் அமையும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4000 எப்படியும் இந்த 4000 அமௌண்ட்டு ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்கா, இதைத்தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம், ஜிம்பாவே மேலேயும் இது மேலேயும். ஸோ ட்ராவானாலும் நமக்கு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இதில் செட் பண்ணலாம். இது டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால இதில் ட்ராவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ T20லலாம் அந்த மாதிரி இருக்காது, ட்ராவ் ஆகிறதுக்கு ஆப்ஷன் தனியாக இந்த மாதிரி இருக்காது. ஸோ இங்கே இந்த மேட்ச்லலாம் கொஞ்சம் புக் செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ப்ரைஸில் தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அது பற்றின லைவானது இன்னும் தெளிவாக இப்போ பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா நான் அது பண்ணி காமிச்சிடுவேன். ஸோ இன்கேஸ் அது குறைஞ்சிருந்துச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா மேட்ச் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ யார் எந்தெந்த டீமில் யார் ப்ளே பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது. ஸோ மோகித் சர்மாவா யாரோ ஒருத்தன் இருக்கான், இல்லை தப்பாக படிச்சிட்டேன், ஓகே மன்னிக்கவும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கிரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜிம்பாவேவோட டீட்டெயில் இங்கே இருக்கும், ஆப்கானிஸ்தானோட டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் வந்து 4 வின் பண்ணியிருக்காங்க, ஜிம்பாவே 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா திடீர்னு ஒரு சடனாக தோணுது, ஓப்பனிங்கில் 500 சம்திங் ஸ்கோர் அடிச்சிட்டாங்க, அது ஓகே தான். பட் ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது இவங்க கூட இருக்கலாம், இல்லை வேறு யார் கூடனாலும் இருக்கலாம். ஆனால் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இன்கேஸ் கொஞ்சம் வின் பண்ணாட்டினாலும் தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிக்கிற கஷ்டமாக கூட இருந்தாலும் கூட
அட்லீஸ்ட் டஃப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த 300 நான் வந்து ₹15 ப்ரைஸில் போட்டிருக்கேன். இன்கேஸ் குறையலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக மேட்ச். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மேட்ச் பாயிண்ட் குறையும். ஸோ அந்த குறையும் பொழுது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் மைண்ட் செட்டு. ஸோ அங்கே தான் நம்ம ரெடியாக இருக்கணும். இன்னும் குறையட்டும் வெயிட் பண்ணணும்னா திடீர்னு ஆப்கானிஸ்தான் வந்து 18, 20, 30 போய் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. அடிக்கடி எல்லா வீடியோலையுமே சொல்கிற வேர்டு இது தான். நான் இங்கே பார்த்தீங்களா 15 இருந்துச்சு, இப்போ சடனாக 13க்கு வந்துட்டா, மறுபடியும் 15 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஏதாவது ஒரு 6 போயிருக்கோம், சம்திங் ஏதாவது அந்த மாதிரி போயிருக்கோம். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு 2 பால் டாட் வச்சிட்டானா பாயிண்ட் திடீர்னு 16, 17க்கு போயிடும். இன்கேஸ் ஒரு 4 அடிச்சிட்டானா அப்படியே 16லேருந்து அப்படியே 13க்கு வரும். மறுபடியும் ஒரு 6, 2 6, 2 4 போச்சுன்னா போதும். அப்படியே மறுபடியும் 10, 7 இந்த ப்ரைஸ்க்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் நடக்கும். அடிக்கிற ஒவ்வொரு பாலுக்கும் பாயிண்ட்டு ஏறும் குறையும், விடுற ஒவ்வொரு பாலுக்கும் பாயிண்ட்டு ஏறும் குறையும். ஸோ இதுதான் ட்ரேடிங். பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இப்போ 14 இன்னும் குறையணும். நமக்கு வந்து ஒரு 7, 8 வந்துச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட் எப்படியாவது எடுத்துடலாம். ஒரு சாலிடாக ஒரு 500 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 700ஆவது எடுத்துடலாம். இன்னும் குறைஞ்சிச்சு ஒரு ₹5 ப்ரைஸில் வந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 1500 அந்த இது எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 4000 ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அதனால் அவ்வளோதான் அமௌண்ட் வரும். ஸோ அதுவே நல்ல அமௌண்ட்டு தான் என்னை பொறுத்தளவு. அந்த ப்ரைஸ்க்கு வந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இது இங்கே வந்து மேட்ச்சில் யார் யார் இருக்கா அப்படின்ற டீட்டெயிலாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ மேட்ச் டீட்டெயில் இங்கே லைவ் ஸ்கோர் வந்து இங்கேயும் பார்க்கலாம். நீங்கள் மேட்ச்சை லைவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லைவ் டிவி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்ன பெனிஃபிட்னா, ஐபிஎல் டைம்லலாம் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டிவியில் நார்மலாக ஹாட்ஸ்டார்லையோ இல்லை டிவியில் வர்றதை விட இதில் வந்து ஒரு 2 பால் முன்னாடியே ஷோ ஆகிரும். அங்கே வந்துட்டு ஒரு விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே டிவியில் அப்போ தான் அதுக்கு அடுத்து அந்த பாலே போட ஆரம்பிப்பான். இங்கே விக்கெட்னு சொல்லி டிக்ளேரே பண்ணிடுவாங்க, அதில் வந்துடும் நமக்கு ரிசல்ட்டு. ஆனால் அங்கே அப்போ தான் அந்த பாலே போடுவான். ஸோ அதை ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பார்க்கும்போது செமையாக கலாய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவன் வந்துட்டு நம்ம இங்கேருந்தே சொல்லலாம், இப்போ பாரு அடுத்த பால் விக்கெட்டா அப்படின்னு சொல்லுவான். அங்கே அதே மாதிரியே கரெக்டாக விக்கெட் ஆகும். அவன் அப்படியே பார்ப்பான், என்னடா சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளை நீ கிளம்பு அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில்